Hello friends, welcome. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் linear programming. பேர் பார்க்க கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இல்ல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இட்ஸ் பேசிக்லி a சூப்பர் பவர். லைஃப்ல ஸ்மார்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுற ஒரு சூப்பர் டூல். மேக்ஸிமம் ப்ராஃபிட், மினிமம் காஸ்ட். இந்த மாதிரி கோல்ஸை அச்சீவ் பண்ணா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம லைஃபை ஒரு ஸ்ட்ராட்டஜி கேம் மாதிரி தோணிருக்கா? உங்ககிட்ட லிமிட்டடா டைம் இருக்கும், இல்லைனா லிமிட்டடா மணி இருக்கும். ஸோ இந்த ரீசோர்ஸஸ் வச்சு எப்படி பெஸ்ட் சாய்ஸை எடுப்பீங்க? உங்க ஸ்கோரை ரியல் வேர்ல்ட்ல உங்க ப்ராஃபிட்டை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுவீங்க? அந்த கேள்விக்கு பதில் தான் ஆப்டிமைசேஷன். ஸோ லைஃப் ஒரு ஆப்டிமைசேஷன் கேம் என்ன? நம்ம ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ்க்கு பேரு ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ். வாங்க இந்த ஐடியாவை எடுத்துட்டு இது ஒரு ரியல் வேர்ல்ட் சினாரியோல எப்படி அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். இன்னைக்கு நம்ம கேம் பிளான் இதுதான். ஃபர்ஸ்ட் த டீலர்ஸ் சேலஞ்ச் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் பற்றி புரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக ஒரு லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஷார்ட்டாக எல்பிபின்னு சொல்லுவோம், அதை பில்ட் பண்ணலாம். ஃபைனலாக லீனியர் ப்ரோக்ராம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டு ஒரு குவிக் ரீகேப் பார்க்கலாம். ரெடி? லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், நம்ம ஃபர்ஸ்ட் செக்ஷனுக்குள்ள போவோம். தி டீலர்ஸ் பிக் சேலஞ்ச். இது ஒரு கிளாசிக் ப்ராப்ளம். உங்க டெக்ஸ்ட் புக்ல கூட நீங்க பார்த்துருக்கலாம். இது ஒரு ஃபர்னிச்சர் டீலர் ஃபேஸ் பண்ற ஒரு காமன் பிசினஸ் சேலஞ்ச். நம்ம சேர்ந்து இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இதோ டீலரோட ஃபர்ஸ்ட் லிமிடேஷன். அவர்கிட்ட டோட்டலா 50,000 rupees தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் இருக்கு. இதுக்கு மேல ஒரு சிங்கிள் ரூபி கூட அவரால் செலவு பண்ண முடியாது. இதுதான் அவரோட ஹார்ட் பட்ஜெட். அதுக்கான லிமிட் அவரோட கடையிலையோ வேர்ஹவுஸ்லையோ மேக்ஸிமம் 60 ஐட்டம்ஸ் தான் வச்சுக்கலாம். ஸோ 60 பீசஸ் தான் அவரோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ அவர் என்ன விற்கிறாரு? அவர்கிட்ட 2 ஐட்டம்ஸ் இருக்கு, டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ். ஒரு டேபிளோட காஸ்ட் 2,500 rupees அண்ட் அதுலேருந்து 250 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். ஒரு சேரோட காஸ்ட் 500 rupees அண்ட் அதுலேருந்து 75 rupees ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் நான் கேள்வி. அவரோட 50,000 rupee பட்ஜெட்க்கும் 60 ஐட்டம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்கும் உள்ள அவர் எத்தனை டேபிள்ஸ் அண்ட் எத்தனை சேர்ஸ் வாங்கினா அவருக்கு மேக்ஸிமம் பாசிபிள் ப்ராஃபிட் கிடைக்கும்? இதுதான் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய பசில். எந்த கேமை எடுத்துக்கிட்டாலும் அதுல ரூல்ஸ் இருக்கும், சரியா? அதே மாதிரி லீனியர் ப்ரோக்ராமிங்ல இந்த ரூல்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, கன்ஸ்ட்ரெயின்ஸ். வாங்க நம்ம டீலரோட கேம்க்கு என்ன ரூல்ஸ்னு பார்ப்போம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்றது நம்ம ப்ராப்ளம்ல இருக்கிற லிமிடேஷன்ஸ் இல்லைன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். நம்ம டீலோ விஷயத்துல அவரோட 2 மெயின் கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னன்னா அவரோட 50,000 rupees பட்ஜெட் அண்ட் 60 pieces ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இப்போ இந்த ரூல்ஸை நம்ம மாத்தலாம். நம்பர் ஆஃப் டேபிள்ஸை எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் சேர்ஸை ஒய்னும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரெயின்ட். ஒரு டேபிளுக்கு 2,500, ஸோ 2,500 எக்ஸ் பிளஸ் ஒரு சேருக்கு 500, ஸோ 500 ஒய். ரெண்டும் சேர்ந்து 50,000 தாண்டக்கூடாது. அதனால 2,500 எக்ஸ் பிளஸ் 500 ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 50,000. இதை இன்னும் சிம்பிளாக்க ஹோல் ஈக்குவேஷனை 500ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ நமக்கு 5x plus y லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 100 கிடைக்கும். அடுத்தது ஸ்டோரேஜ். டோட்டல் ஐட்டம்ஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் 60க்கு கம்மியா ஒரு ஈக்குவலா இருக்கணும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 60. ஃபைனலா நான் நெகட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ். நம்மளால நெகட்டிவ் ஐட்டம்ஸ் வாங்க முடியாது, சரியா? அதனால எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. பாத்தீங்களா? இத லாஜிக்கா மேட் ஃபார்ம்ல எழுதுறது தான். சூப்பர், நம்ம ரூல்ஸை டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ கோல் பத்தி பேசலாம். எந்த கேம்லயும் ஹை ஸ்கோர் எடுக்க தான் பாப்போம், ரைட்? நம்ம ப்ராப்ளம்ல அந்த ஹை ஸ்கோர் தான் மேக்ஸிமம் ப்ராஃபிட். அதை தான் நம்ம ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்னு சொல்றோம். தி ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள். அது நம்ம மெயின் கோலோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். நம்ம எதை மேக்ஸிமைஸ் பண்ணணுமோ ப்ராஃபிட் மாதிரி, இல்லனா எதை மினிமைஸ் பண்ணணுமோ காஸ்ட் மாதிரி, அதை ரெப்ரசென்ட் பண்றது தான் இது. நம்ம டீலரோட கேஸ்ல அவரோட கோல் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்றது. ஒரு டேபிளுக்கு 250 rupees, ஒரு சேருக்கு 75 rupees ப்ராஃபிட் கிடைக்குது. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் இஸ் ஈன்னு வச்சுக்கிட்டா நம்ம அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மேக்ஸிமைஸ் z இஸ் ஈக்குவல் டு 250x plus 75y. இந்த z-ஆ நம்ம டார்கெட் ஹை ஸ்கோர்னு நினச்சிக்கோங்க. எக்ஸலண்ட். இப்போ நம்ம கிட்ட எல்லா பீசஸும் இருக்கு. நம்ம ரூல்ஸ் யானி கன்ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் நம்ம கோல் யானி ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். வாங்க இதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கம்ப்ளீட் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் எல்பிபியா பில்ட் பண்ணலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெஃபினிஷன். நம்ம யூஸ் பண்ற இந்த வேரியபிள்ஸ், டேபிள்ஸ்க்கு எக்ஸ் அண்ட் சேர்ஸ்க்கு ஒய், இதுக்கு பேரு டிசிஷன் வேரியபிள்ஸ். என்ன காரணம்னா இந்த ப்ராப்ளமோட ஹோல் பாயிண்டே இவங்களோட ஆப்டிமல் வேல்யூஸ் என்னன்னு டிசைட் பண்றது தான். இதோ இங்கதான் இருக்கு. நம்ம கம்ப்ளீட் எல்பிபிய அழகா ஃபார்ம் பண்ணி நம்ம கோல் maximize z equals to 50x plus 75y.
இது நம்ம ரூல்ஸ், அதாவது கன்ஸ்ட்ரெயின்ஸ்க்கு அடங்கி நடக்கணும். 5x plus y less than or equal to 100, x plus y less than or equal to 60, and x, y ரெண்டுமே non-negative. பாத்தீங்களா, ஒரு வேர்ட் ப்ராப்ளமா நம்ம இப்போ ஒரு clean mathematical மாடலா மாத்திட்டோம். ஸோ இப்போ நம்மவே ஒன்னு ஸ்க்ராட்ச்ல இருந்து பில்ட் பண்ணிட்டோம். வாங்க இப்போ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்னா என்னன்னு ஒஃபிஷியலா டிஃபைன் பண்ணலாம். இப்போ நீங்க டெக்ஸ்ட் புக் டெஃபினிஷனா படிச்சீங்கன்னா அது பெர்ஃபெக்ட்டா புரியும். A linear programming problem is a method to find the optimal value, அதாவது maximum or minimum of a linear function subject to a set of linear constraints. நாம இப்போ அதுதான் செஞ்சோம், சரியா? சூப்பர் ஒர்க். முதிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு குவிக் ஃபைனல் ரீகேப் பண்ணலாம். எந்த வேர்ட் ப்ராப்ளமையும் எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் எல்பிபியா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் 3-step ப்ராசஸ். ஸ்டெப் 1, அன்னோன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுங்க. இதுதான் உங்க டிசிஷன் வேரியபிள்ஸ் x and y மாதிரி. ஸ்டெப் 2, உங்க மெயின் கோலை ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் z-ஆ எழுதுங்க. அண்ட் ஸ்டெப் 3, எல்லா ரூல்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸையும் உங்க கன்ஸ்ட்ரெயின்ஸா லிஸ்ட் பண்ணுங்க. இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க எந்த ப்ராப்ளமையும் ஃபார்முலேட் பண்ணிடலாம். ஸோ கீ டேக்அவே என்னன்னா, இப்போ உங்களுக்கு கேமா எப்படி செட்டப் பண்றதுன்னு தெரியும். ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராப்ளமா ஒரு ஃபார்மல் எல்பிபியா எப்படி மாத்துறதுன்னு கத்துக்கிட்டீங்க. ஆனா அடுத்த ஸ்டேஜ் என்ன? நம்ம எப்படி அந்த கேம்ல வின் பண்றது, அந்த மேக்ஸிமம் ப்ராஃபிட் தர x and y வேல்யூஸை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல பார்ப்போம். ரெடியா?